சொத்துக்களால் ஏற்பட போகும் வில்லங்கம் கடும் கலக்கத்தில் முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள். கொத்து கொத்தாக ஆடைகளின்றி புதைக்கப்பட்ட தமிழர்கள் அதிர வைக்கும் செம்மணி புதைகுழி. இந்தியாவுடன் அனுர அரசு செய்த ரகசிய ஒப்பந்தங்கள் என்ன? சஜித் அணி பகிரங்க கேள்வி. இலங்கையில் வசிக்கும் பெண்களுக்கு பேராபத்து, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. தமிழ் கட்சிகளிடம் அனுர அரசு விடுத்துள்ள வேண்டுகோள். மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும், ரஞ்சன் ஜெயலால் வெளிப்படை. சர்வதேச நாணய நிதியத்தின் மற்றும் ஒரு நிபந்தனை பூர்த்தி செய்ய தயாராகும் அனுர அரசாங்கம். ட்ரம்புக்கு எதிராக வெடித்தது போராட்டம், வீதியில் இறங்கிய மக்கள். போராட்டத்தில் குதிக்க தயாராகும் ஆசிரியர்கள். வருமானத்திற்கு மீறிய வகையில் கொழும்பில் முக்கிய இடங்களில் நிலங்களை வாங்கி குவித்த முன்னாள் சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் கடும் கலக்கத்தில் உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஊடகத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் ஏற்கனவே பல முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளின் வங்கிக் கணக்குகள் மற்றும் அவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் குறித்து ஏராளமான விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த சொத்துக்கள் எவ்வாறு கிடைத்தன என விசாரிக்கும் போது பல முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் விசாரணை குழுக்களுக்கு ஆச்சரியமான பதிலை அளித்துள்ளதாகவும் தெரியப்படுகின்றது. அவர்களில் பலர் ரத்தினபுரியில் ரத்தின சுரங்கங்கள் வைத்திருப்பதாகவும் சிறிய காலத்திற்கு முன்பு ஒரு பெரிய ரத்தினக்கல்லை பெற்றதாகவும் இதனை ரத்தினபுரியில் உள்ள தாய்லாந்து நாட்டவருக்கு பணத்திற்காக விற்றதாகவும் அந்த பணத்தில் இந்த சொத்தை வாங்கியதாகவும் கூறியுள்ளனர். ரத்தினத்தை வாங்கிய தாய்லாந்து நாட்டவரை கண்டுபிடிப்பது கடினம் என்றும் பல முன்னாள் எம்பிக்கள் விசாரணை குழுக்களிடம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் குழுக்கள் சில முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பில்லியன் கணக்கான சொத்துக்கள் குறித்து ஏற்கனவே ஏராளமான தகவல்களை சேகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் ஒரு முன்னாள் சக்தி வாய்ந்த அமைச்சர் நம்ப முடியாத அளவு பணம் மற்றும் சொத்துக்களை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் அரியாலை சிந்துபத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைகுழி ஆரம்பகட்ட அகழ்வின் போதிருந்து இன்றுடன் 19 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அடையாளம் காணப்பட்ட 19 எலும்புக்கூடுகளும் புதைக்குழியிலிருந்து வெளியே மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்டுள்ள 19 எலும்புக்கூடுகளும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றின் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார் என சட்டத்தரணியர் அனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், யாழரியாலை சிந்துபத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குழி பரீட்சா அகழ்வு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா அவர்களின் மேற்பார்வையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பரீட்சா அகழ்வு பணியானது இன்றுடன் தற்காலிகமாக நிறைவுறுத்தப்படுகின்றது. இம்மனித புதைக்குழி அகழ்வு பணியானது மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்க நீதவான் நேற்று அனுமதி அளித்திருந்தார். 45 நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதீடு இன்று சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார். இதற்கமைய அடுத்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேச திகதியான ஜூன் 26ஆம் திகதி நீதவான் அனுமதித்துள்ளார். குறித்த உத்தேச திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி கிடைக்கப்பெற்றால் 3ஆம் கட்ட அகழ்வு பணி உத்தேச திகதியில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து உள்ளூராட்சி சபைகளை நிறுவ தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும். எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மக்கள் ஆணையை மீறி எவரும் செயல்பட முடியாது. எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து தமிழ் கட்சிகள் செயல்பட வேண்டும். எந்த சபையில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும். அதை விடுத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது. அது மக்கள் ஆணைக்கு செய்யும் துரோகமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இன்னும் நாடாளுமன்றத்துக்கோ நாட்டுக்கோ தெரியப்படுத்தவில்லை. அவ்வாறெனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா, தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்தியாவுடன் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன, அவற்றின் உள்ளடக்கங்கள் எவ்வாறானவை, அவற்றுக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைக்கப்பெற்றதா அல்லது அமைச்சரவை அனுமதி கிடைத்ததா, அவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்தோம். கடந்த வாரம் பிரதமரிடம் இது குறித்த கேள்வி
கேள்வி எழுப்பினோம். ஆனால் பிரதமருக்கு பதிலாக சபை முதல்வர் எழுந்து தம்பசம் தகவல்கள் இல்லை என்றும் அதற்கு சற்று கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறினர். நாட்டில் பரவலான பேசுபொருளாக அமைந்த இந்த விவகாரம் தொடர்பில் தம்மிடம் தகவல் இல்லை என சபை முதல்வர் கூறுவது புதுமையாக உள்ளது. பெரிதொரு நாட்டுடன் செய்து கொள்ளப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பினாலும் எழுப்பாவிட்டாலும் அவை தொடர்பான புரிதல்கள் அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக இந்த ஒப்பந்தங்களின் பிரதிகளை ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிய போது தம்பசம் அவை இல்லை என்ற பதிலே வழங்கப்பட்டது. எதற்காக இது குறித்த தகவல்கள் மறைக்கப்படுகின்றன? எமது கேள்விக்கு பதிலளிப்பதற்கான சந்தர்ப்பம் இருந்தும் பிரதமரே அதனை புறக்கணிக்கின்றார். அவ்வாறெனில் அரசு செய்யக்கூடாத ஒன்றை செய்துள்ளதா, தெரிந்தோ தெரியாமலோ எமது தாய்நாடு காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதா என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களின் வாயிலாக முகத்திற்கு பயன்படுத்தப்படும் கிரீம் வகைகளை கொள்வனவு செய்யும் பெண்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சருமத்தை வெண்மைப்படுத்தும் கிரீம் உள்ளிட்ட மேலும் பல கிரீம்கள் அவற்றின் காலாவதி திகதி மாற்றியமைக்கப்பட்டு சமூக ஊடகங்களின் வாயிலாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு காலாவதியான கிரீம் வகைகளை விற்பனை செய்து வந்த கொழும்பு ராஜகிரிய பகுதியில் அமைந்துள்ள 2 கடைகள் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராஜகிரிய, ஒபேசேகரபுரம் மற்றும் அம்பக சந்தி ஆகிய பகுதிகளில் உள்ள 2 கடைகளே பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த விற்பனை நிலையங்கள் வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் கிரீம் வகைகளின் காலாவதி திகதியை மாற்றி அதனை சமூக ஊடகங்கள் வாயிலாக விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தேசிய மக்கள் சக்தியின் பிரதான தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவரும் கடுவல நகரசபையின் நகரபிதாவுமான ரஞ்சன் ஜெயவலால் தெரிவித்துள்ளார். கடுவல பிரதேசத்தில் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்டணம் ஒரு தொகையினால் உயர்வடையும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக தாம் குரல் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த மின்கட்டண அதிகரிப்பு நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று எனவும் மக்கள் அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி இளங்கலைமானி பட்டம் பெற்று ஏராளமானோருக்கு முறையான முறைமை இல்லாமல் அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நியமனங்கள் தொடர்பாக அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிறுவனங்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வரைவு நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்திற்குள் சேர்க்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக வணிகங்கள் தங்கள் நன்மை பயக்கும் உரிமையாளர்களை வெளியிட கட்டாயப்படுத்தும் வகையில் இந்த வரைவு அமையுள்ளது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவது சர்வதேச நாணய நிதியத்தின் மற்றும் ஒரு கட்டமைப்பு அளவுகோலை பூர்த்தி செய்கின்றது. ஃபேட் என்ற பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் தரவு நிலைகளை கொண்டுள்ள இந்த வரைவு பண மோசடி, பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி போன்றவற்றுக்கு எதிரான சர்வதேச வழிகாட்டுதல்களின் தொகுப்பாக அமையுள்ளது. நன்மை பயக்கும் உரிமை என்பது ஒரு நிறுவனத்தை இறுதியில் கட்டுப்படுத்தும் அல்லது பயனடையும் நபர்களை குறிக்கின்றது. அவர்கள் வணிகம் ஒன்றின் அதிகாரப்பூர்வ சட்டப்பூர்வ உரிமையாளராக இல்லாவிட்டாலும் கூட ஒரு சட்டப்பூர்வ நிறுவனத்தின் பின்னால் உள்ள உண்மையான உரிமையாளர் அல்லது கட்டுப்படுத்தும் கட்சியாக இருப்பர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள வரைவு நிறுவன பதிவாளரிடம் கோரப்பட்டால் ஒரு நிறுவனத்தின் நன்மை பயக்கும் உரிமையாளர்களின் விவரங்களை பொதுமக்கள் ஆய்வு செய்ய அனுமதிக்கும் உரிமையை வழங்கும். நன்மை பயக்கும் உரிமையின் வெளிப்படைத்தன்மை என்ற வரைவு சட்டவிரோத நிதிகளை மறைத்து ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை மிகவும் கடினமாக்குகின்றது. அமெரிக்காவில் குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த அந்த நாட்டு ராணுவத்திற்கு ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு 2000 துருப்புக்களை கொண்ட ராணுவ படையணிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து நாடு கடத்தும் முயற்சிகளை எதிர்க்கும் தென்னாப்பிரிக்க பூர்வீகத்தை அதிகமாக கொண்ட போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை தாக்கி வருவதால் போராட்டக்காரர்கள் சிலர் காவல்துறை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் போராட்டக்காரர்கள் அமெரிக்க தேசிய கொடிக்கு தீ வைத்தும் வாகனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களை தாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிறப்பு அதிகாரியான டாம் ஹோமனின் கோரிக்கையை அடுத்தே டொனால்ட் ட்ரம்ப் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு தேசிய காவலர் படையணிகளை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.